வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கேரட்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கேரட்டை நம்மளுடைய உணவுகளில் சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ஆரோக்கியம். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும். மீறி இருக்கக்கூடிய கிருமிகள் நம்மளுடைய உமிழ்நீர் அந்த எச்சில் வழியாக நமக்கு அழிக்கப்படும். ஸோ கேரட்டையும் நம்ம சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும், செரிமானம் ஆரோக்கியமாக நடக்கும், கழிவுகளும் விரைவாக வெளியேற்றப்படும், எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. நமக்கு வேணும் அப்படின்னா கேரட்டை சேலட்டாகவும் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறதால நமக்கு நன்மைகளை தரும். ஆனால் முடிந்த வரைக்கும் கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது ஆரோக்கியம். கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் K1, பொட்டாசியம், நார்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் இது எல்லாமே நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேரட் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது. அதாவது விட்டமின் ஏக்கான ஒரு சிறந்த மூலம் தான் கேரட். இது நம்மளுடைய கண் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு அவசியமான ஒரு சத்து. அப்போ விட்டமின் ஏ நமக்கு கரோட்டின் கொடுக்குது, கருவியாக நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்துது. ஸோ குறிப்பாக கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு கேரட் ஹெல்ப் பண்ணும். கருவிழி சார்ந்த குறைபாடுகள், கரோட்டினீமியா என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடு, கண் பார்வை மங்கி போகிறது, கண் புரை ஏற்படுவது, மாகுலர் டீஜெனரேஷன் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு, கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு கேரட் ஹெல்ப் பண்ணும். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேரட் எடுத்துக்கலாம். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நம்ம கேரட் எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். கேரட்டில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்குது. ஸோ இதனால தான் இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இந்த நார்சத்து நம்மளுடைய குடல் இயக்கத்தை சீராக்குது, மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மலச்சிக்கலை குணப்படுத்துகிறதுக்கும் நமக்கு இந்த நார்சத்து ஹெல்ப் பண்ணுது. நார்சத்து செரிமான அமைப்பினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதால குடல் ஆரோக்கியத்தை மென்மேலும் பராமரிக்குது. குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிற்று வலி, வயிற்று உபுசம், வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு என எதுவுமே இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இருக்காது. குடல் ஆரோக்கியமாக இருக்கும், செரிமானமும் நன்றாக நடக்கும். அதுக்கு கேரட்டில் இருக்கக்கூடிய நார்சத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேரட்டை எடுத்துக்கலாம். கேரட்டில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ கேரட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோயினுடைய அபாயத்தை குறைக்கும். அதனால் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த கொழுப்புகளினுடைய அளவுகளை குறைக்கிறதால ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாது. ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமல் இருக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுக்கும். ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கிறதால நம்மளுடைய இதயம் பார்த்தோம்னா சீராக துடிக்க ஆரம்பிக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. இதயம் ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேரட் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு கேரட்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து, அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. ஸோ அதனால் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், தலைவலி, ஜுரம், சளி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும், குறிப்பாக சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுப்பதற்கும் கேரட் எடுத்துக்கலாம். எடை மேலாண்மை மிக சரியாக இருக்கும் நீங்கள் கேரட் எடுத்துக்கொள்ளும் போது. கேரட்டில் கலோரிகள் குறைவாகவும் அதே சமயம் நார்சத்து அதிகமாகவும் இருக்குது. அதாவது ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக இருக்குது. ஸோ உடல் எடையை யாரெல்லாம் குறைக்கணும், சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் எப்பவுமே கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி உணவுகள் தான் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். பசியை கண்ட்ரோல் பண்ணுறதால நம்ம அதிகமான உணவுகளை சாப்பிட்டு இன்னும் வெயிட் ஆக்கிக்க மாட்டோம். ஸோ கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதிகமாக சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ணிடலாம். முதல்ல அப்போ நம்மளுடைய உடல் எடை இன்னும் ஏறாமல் கண்ட்ரோல் ஆகிடும். ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள் அது எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றி நமக்கு அதை ஆற்றலாக மாற்றி நமக்கு உடல் எடையை பக்க விளைவுகளை எல்லாமே விரைவாக குறைக்கிறதுக்கு கேரட் ஹெல்ப் பண்ணும். கேரட்டில் இருக்கக்கூடிய நார்சத்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு, புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கேரட்டை எடுத்துக்கொள்ளலாம்.
கேரட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சில புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள், அந்த செல் பரவல்களால் தான் புற்றுநோய் நமக்கு ஏற்படுது. புற்றுநோய் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும், புற்றுநோய் செல்கள் வளராமல் கட்டுப்படுத்துறதுக்கும், அந்த புற்றுநோயே நமக்கு வராமல் முன்னாடியே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் கேரட்டை நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது கேரட். கேரட் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டு இருக்குது. அதாவது இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு உணவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய லெவலில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கேரட் ஹெல்ப் பண்ணும். இது ஒரு லோ கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம கேரட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபடலாம். ஸோ அதனால் சீரான உணவினுடைய ஒரு பகுதியாக கேரட் ஜூஸ் மாதிரியும் நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சிலருக்கு கேரட் எடுத்துக்கொள்ளும் போது அலர்ஜி ஏற்படும். ஸோ அவங்களாம் கேரட்டை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். நீங்கள் கேரட்டை அளவோடு சாப்பிடுங்க மற்றவர்களெல்லாம். ஸோ கேரட்டை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.